ஆ, அனைவருக்கும் வணக்கம். இப்ப பிஎஸ்எல்இ ஓரல்ல நான் வந்து என்னோட டியூஷன்ல எடுக்கிற மாணவர்கள்கிட்ட கேட்டேன். இப்ப எப்படி பிரிலிம்ஸ் ஓரல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒருத்தரும் ஒரு விதமான பதில் சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். அதுல ஒரு மாணவர் சொன்னாரு, அந்த உள்ள வந்து டெஸ்ட் பண்ண ஆசிரியரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தன்னம்பிக்கையோட தான் போனேன். பட் அவங்கள பார்க்கும்போது தன்னால வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து அதை எப்படி குறைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ உங்க பசங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி முகம் தெரியாதவங்க யார்கிட்டயாவது நீங்க பேசலாம். கடையில போய் ஜாமான் வாங்க. சும்மா அவங்க கிட்ட அண்டை வீட்டார்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு பேச வைங்க. ஸோ அந்த மாதிரி தயக்கம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க யாராவது ஒரு தேர்ட் பர்சன்ட்ட பேசுறதுக்கு சங்கடப்படுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னா அதை நீங்க முதல்ல குறைக்கிறதுக்கு இந்த ஒரு 4, 5 நாளுக்குள்ள நீங்க அதை ஸ்டெப் எடுக்கலாம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த சொல் வளம் தெரியல. நம்மளுக்கு வந்து பேசணும், அத பத்தி அந்த காணொளிய பத்தின நெறைய வார்த்தைகள்லாம் வருது. அத எப்படி தமிழ்ல மொழிபெயர்த்து பேசுறதுன்றது, சரளமா பேசுறதுன்றது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமா இருந்துச்சு. நான் நெறைய என்னோட டீம் டெலிகிராம் குரூப்லயும் அனுப்பியிருக்கேன். இந்த சொல்வழக்கு மீனிங் உள்ளது. இப்ப இந்த யூடியூப்லயும் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து டெய்லி ஒரு 2 தடவ, 3 தடவ, 4 தடவ வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப மெயினா என்னென்ன இடம்லாம் இருக்கும், அதுல காமனா என்ன மாரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இத டெய்லி ஒரு 2 தடவ, 3 தடவ ரீட் பண்ணாருன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து தமிழ்ல பேசும்போது வசதியா இருக்கும். 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது வீட்ல வந்து தமிழ்ல வந்து நீங்க பேசி பழகுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நீ என்ன பண்ணீங்க? என்ன உன்னோட நண்பன் என்ன சொன்னான்? உன்னோட ஆசிரியர் என்ன சொன்னா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்னு ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடியோ, இல்ல காலையில எந்திரிச்சோ, இல்ல பள்ளியில அவர் நல்ல மைண்ட் செட்ல இருக்கும்போது, அவர் எந்த அளவு ஆங்கிலம் கலக்காம தமிழ்ல பேசுறாரு? அப்படின்னு கொஞ்சம் பயிற்சி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேச்சு தமிழ்ல தான் பேசுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க வந்து உரைநடை தமிழ்ல நான் வந்தேன், சென்றேன், போனேன் அந்த மாரி பேசுறதுக்கு நீங்க சிரமப்படக் கூடாது. பேச்சு தமிழ் இப்ப எப்படி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாரி பேச்சு தமிழ்ல தான் வந்து பேசுறதுக்கு வந்து அவங்க வந்து ஊக்குவிப்பாங்க. இப்ப ஒரு காணொளிய பார்க்கும்போது, அந்த காணொளியில வந்து அவங்க அங்க சென்று அவங்க போறாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. முதல்ல அந்த காணொளியோட கருப்பொருள் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்க பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். என்ன என்ன மாதிரியான காணொளி இது? இது மறுபயனீடு காணொளியா? இல்ல வந்து சேமிப்பு காணொளியா? இல்லாட்டினா இது வந்து உணவு பழக்கத்த பத்தினதா? இல்லாட்டினா இது வந்து நூலக வாசிப்பு பத்தி காணொளியா? இல்ல முன்மாதிரியான மாணவன் தலைமைத்துவத்த பத்திய காணொளியா? அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஒரு தடவ காணொளிய ரொம்ப கவனமா, கவனம் சிதறாம நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே, அத பத்தின கருத்துக்கள உங்களுக்கு வந்து பகிர்றதுக்கு ஸோ உங்களுக்கு தமிழ்ல வார்த்தைகள் வரலனா கூட ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துங்க. ஏன்னா, உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் அந்த பேசுற தயக்கத்துல அந்த வார்த்தைகள விட்டுறக்கூடாது. ஸோ ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலன்ற மாரி அவங்க நினைச்சிடக்கூடாது பாருங்களேன். அதே மாரி பேரு இந்த மாரி யுனிவர்சல் ஸ்டுடியோ அந்த மாதிரி சென்டோசா அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆங்கில வார்த்தைகள அவங்க பேர வந்து நம்ம எப்படியுமே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி வார்த்தைகள நம்ம பயன்படுத்தலாம். அதே மாரி ஒரு பிஎஸ்எல்இ ஓரலோ, இல்ல ஒரு எந்த ஒரு பிஎஸ்எல்இ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாலோ, தயவு செய்து மாணவர்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உன்னோட பதில் எப்படி இருந்துச்சு? உனக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? ஏன்னா, சில மாணவர்கள் வந்து அத வந்து சகிச்சுக்குவாங்க. சில மாணவர்கள், ஐயோ! நான் தவறா செஞ்சுட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பரீட்சைக்கு தயாராகும்போது கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்படுவாங்க. பெற்றோர்களும் உங்களுக்கும் நான் அதுதான் சொல்றேன். உங்க பையன் பரீட்சை எழுதிட்டு வராரா? கொஞ்சம் அவர வந்து ஓகே இன்னைக்கு ஒரு நல்லபடியா முடிச்சுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க. இல்லாட்டினா கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்ட செய்யுங்க. அடுத்த பரீட்சைக்கு தயாராகுங்க. நல்லா பண்ணியிருக்கியா? ஓகே நல்லா பண்ணல. நல்லா பண்ணல அது மாரி எதுவுமே ஒரு பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்துக்கள். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தோம்னா, அவங்களோட மனமும் வந்து இருக்கும். அதே மாரி இதுதான் லைஃப். இந்த பிஎஸ்எல்ஏ விட்டுட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா, அந்த ஒரு பயத்த வந்து அவங்களுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஏன்னா இது ஒரு 12 வயசு பையன் எழுத போற ஒரு கவர்மெண்ட் பரீட்சை. இதுக்கப்புறமும் நெறைய பேரு வந்து செகண்டரில போயிட்டு அங்கேயும் நல்லா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நல்லா நல்ல மதிப்பெண்கள்லாம் இதுல கம்மியா எடுத்தவங்க எடுத்திருக்காங்க. இதுல அதிகமா எடுத்தவங்க அதுல குறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரம் முழுக்க முழுக்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்களோட ஆதரவு தான் தேவைப்படுது. ஸோ எவ்வளோ தூரம் நீங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஊக்கம் குடுக்குறீங்களோ, அவ்வளோ தூரம் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கும், அவங்கள வந்து திருப்தி அடையறதுக்கும் சொல்லுங்க. அதுக்காண்டி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க சொல்றது. இந்த மாரிலாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா இத்தன நாளும் அவங்க கஷ்டப்பட்டு வந்தத லாஸ்ட் மினிட்ல ரொம்ப
ஸ்ட்ரெஸ்ஸோ பயத்தையோ கொடுத்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு நர்வஸை கிரியேட் பண்ணிடாதீங்க. இது என்னோட மாணவர்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் மோஸ்ட்லி வந்து மாணவர்களுக்கு அறிவுரை சொல்றதை காட்டிலும் உங்க பெற்றோர்களுக்கு தான் வந்து நான் நிறைய அறிவுரை சொல்லுவேன். முடிஞ்ச அளவு பசங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க, சிரிக்க வைங்க, பிடிச்ச பொருளை வாங்கி கொடுங்க, பிடிச்ச பொருளை சாப்பாட வைங்க. முக்கியமா அடுத்த பிள்ளையோட நம்ம பிள்ளைய வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அவங்களுக்கு செய்யற ஒரு பெரிய உதவியா இருக்கும் இந்த நேரத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி உடல்நிலையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல தண்ணி, பழம், ஆகாரம், நல்ல சாப்பாடுல நல்ல சாப்பாடு டயத்துக்கு கொடுங்க. அவருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு தமிழ்ல இந்த 4 நாளும் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நீ பேசு. இப்ப ஒண்ணும் இல்ல, மீடியா செய்தி 8:30க்கு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூஸை மியூட்ல போட்டுட்டு அந்த காணொலியை பார்க்க வைங்க. இப்ப அந்த காணொலியில என்ன நடந்துச்சு, அதை நீ எனக்கு தமிழ்ல சொல்லு பார்ப்போம். இந்த மாதிரி இவங்க வந்தாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பத்தி சொல்லும் போது அதை மியூட்ல போட்டுட்டு என்ன நடந்துச்சு உன்னால சொல்ல முடியுமா, அதை விவரிச்சு உன்னால பேச முடியுமா. இதுவே நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாலே அப்ப அவங்க அந்த வார்த்தை தடுமாற்றம் வரும். அப்ப எந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு சொல்வளம் தெரியல, எந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியலன்றப்ப கொஞ்சம் அவங்களை ஈஸியா மக்கப் பண்ண சொல்லிக்கலாம். பொதுவாவே வந்து பள்ளியை ஒட்டி சில கேள்விகள் இருக்கும், இல்லாட்டினா நம்ம சமூகத்தை ஒட்டி கேள்விகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளோட குடும்பத்தை ஒட்டி கேள்விகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம நண்பர்களை ஒட்டி அண்டை வீட்டை ரொம்பலாம் அதிகமா வேற எங்கேயும் இது பண்ணி கொடுத்துட மாட்டாங்கங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இடங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து அதிகம் பயன்படுத்துறாங்க, என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன மாதிரி பெயர்கள் பயன்படுத்துறாங்க, அதை நம்ம ஓரளவு மனப்பாடம் செஞ்சாலே சரளமா பேசிடலாம். நம்ம கையில நம்ம பேசுற நம்மளோட மொழி வளம் எப்படி இருக்கு, நம்மளோட பேச்சாற்றல் எப்படி இருக்குன்றத சோதிக்கிறது தான் இந்த வாய்மொழி தேர்வு. ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஈஸியா ரொம்ப கடந்து போகலாம் அந்த பசங்களோட மனநிலையை பொறுத்து. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஒளி வேறுபாடு வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சொல்வளம் ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்க பசங்களுக்கு எடுத்து காமிச்சு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண விடுங்க. அங்கங்க உள்ள அறிவிப்பு பலைகள்ல என்ன மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி தமிழ் முரசு பேப்பர் செய்தி ஆப்ல டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல என்ன மாதிரி ஹெட்டிங்ஸ் இருக்கு, அதை வாசிக்க சொல்லு, அதோட அர்த்தம் என்னன்னு புரியுதா. செய்தி ஆப்லயே கூட தமிழ் அறிவோம்னு சொல்லி ஒரு ஒரு பேஜ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால நிறைய நடைமுறையில இருக்கிற இடத்துல இருக்கிற இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் உன்னோட சொந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உங்களோட நடவடிக்கைகள் உங்களோட சொந்த கருத்துக்கள்ல நடக்கல, உங்க நண்பனுக்கு நடந்துருச்சு, இல்ல நீங்க பார்க்கும்போது வேற யாருக்காவது நடந்திருக்கு, அந்த அனுபவத்தை கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம சிறுவர்கள்ன்றனால சிறுவர்களோட கண்ணோட்டத்துல தான் நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களை நம்ம பேசணும். ஒரு பெரிய ஆள் மாதிரியோ அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் அவங்க ஃபேஸ் பண்ண அனுபவத்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நம்ம மாணவர்கள் பள்ளியில படிக்கிறவங்க. ஸோ நம்ம அந்த பள்ளி விழுமியங்களை வந்து கடைபிடிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய பேச்சு இருக்கணும். அதே மாதிரி பள்ளியை வந்து எக்காரணத்தை கொண்டும் பள்ளியையோ பெற்றோர்களையோ நம்ம வந்து மதிப்பு குறைவா பேசக்கூடாது. ஸோ அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தது மரியாதையோட தான் பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல வணக்கம் ஆசிரியர்னு சொல்லுங்க. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட போங்க, சிரிச்ச முகத்தோட பேசுங்க. பேசி முடிஞ்ச பிறகு நன்றி ஆசிரியர்னு சொல்லிட்டு வரலாம், கை கூப்பி வணங்கலாம். அவங்க வந்து உங்களை வந்து நல்லா பேசணும், நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இதுல பயப்படுற விஷயத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்விதான் வரும், நம்மளால சுலபமா பேச முடியும், நம்மளால ஒரு முகம் தெரியாத நபர் யாருன்னு தெரியாத ஒரு ஆசிரியர்கிட்ட நம்மளால வந்து ஈஸியா நம்மளை பத்தி தெரியப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு. ஏன்னா இந்த ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க செய்யற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மதிப்பெண்களை அதிகமா கொடுக்கக்கூடியது. தமிழ் மொழி தேர்வுல ஈஸியா இது ஆங்கிலத்துக்கும் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு பயன்படும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஒரு பயம்ன்றது வந்து அதை கொண்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து நடுக்கமாயிருந்துரும். தெரியுதோ தெரியலையோ அந்த காணொலியில் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்க பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்சளவு அந்த ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகள்லயே உங்களுக்கு வந்து சில பதில்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி கொஸ்டின் டைப் கேள்வி வருது அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து எஸ் நோ அப்படின்ற பதில் சொல்லக்கூடாது. ஆம் இல்லைன்னு சொல்லாம அந்த கேள்வியே ஆம் இந்த மாதிரி நடந்தது, இல்ல இந்த மாதிரி நடக்கவில்லை, இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னு அந்த கேள்வியை கொஞ்சம் விவரிச்சு சொல்ற மாதிரி நீங்க பதில் சொல்லணும்னு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து லாஸ்ட் மினிட்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் பண்ண சில பசங்க கிட்ட இருந்த ஃபீட்பேக்கை சொல்லணும்னு நினைச்சேன். இதை கேட்டுக்கோங்க. பெற்றோர்கள் திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன், சப்போர்ட் பண்ணுங்க குழந்தைகளுக்கு, கம்பேர் பண்ணாதீங்க. நன்றி. அடுத்த காணொளியில கொஞ்சம் என்னால முடிஞ்ச வீடியோஸை ஷேர் பண்றேன்.